கீதை சீரீஸில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 49. தனஞ்சயா, நீ இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இந்த பௌதீக உலகத்தை நினச்சி கவலைப்படுறது, ஸோ இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன், எனக்கு பழி வருமோ, இது என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு போர் புரி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் எனக்கு வேணும், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பொருள் உலகத்தில் சொல்கிறோன்னா அவங்க கஞ்சர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ ஒரு அளப்பரிய சக்தி உடையதாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். ஆனால் நாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நம்மளை சுருக்கிக்கிறோம். இதுதான் நான், இது மட்டும்தான். ஸோ நமக்கு நாமளே சில கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வராரு பகவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீதையை படிக்கிறதுக்கான ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, உன்னத அறிவான அந்த கிருஷ்ணரோட அறிவை நாம் பெறுறதுக்காக தான். ஸோ அப்படி கீதையை படித்தாச்சு. அடுத்து என்ன நடக்கும்? கிருஷ்ண உணர்வில் நம்மால் வாழ முடியும். ஸோ கிருஷ்ண உணர்வில் எப்படி வாழ்கிறது, அது எப்படி வாழ முடியும் அப்படின்னா, ஏன்னா கிருஷ்ணரே இந்த பூலோகத்தில் எப்படி வாழணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனது தான் இந்த மாதிரியான இதிகாச கதைகளும் இந்த பகவத்கீதை அப்படின்ற புத்தகமும். மகாபாரதம் நடந்ததில் தானே கிருஷ்ணர் எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுதான். ஸோ அந்த வழியை பின்பற்றணும் அப்படின்னா, ஒரு ஆன்மாவாக நாம் இங்கே வந்த நோக்கமும் சரி, மனிதனாக நாம் இங்கே என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். ஸோ அந்த உணர்வில் இருக்கிறதுக்கான நம்ம கீதையை படிக்கணும். அந்த உன்னத அறிவை பெறுவதற்காக, கிருஷ்ண உணர்வில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.